வணக்கம் ரிதி. மதுரை திமுகவின் வசம் உள்ள நிலையில் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரசுக்கு வாக்கு கேட்டு அத்தொகுதி முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டியால் தற்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ரிதி. அண்மையில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தால் அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி மற்றும் மாணிக்கம் தாகரை விமர்சனம் செய்து பொதுக்கூட்ட மேடையில் பேசியிருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஏனென்றால் தொடர்ந்து அதில் பேசும்போது மாணிக்கம் தாகர் ஜோதிமணி அவர்கள் எம்பியாக ஆகிவிட்டார்கள், இனி யாரும் எம்எல்ஏ ஆனா என்ன ஆகலாம் என்ன சொல்லி அதுல பங்கு வேணும் இதுல பங்கு வேணும்னு சொல்றாங்க. இதை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்ததாக இவங்களுக்கு சீட் கொடுக்க கூடாது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தால், இதுக்கு எதிராக காங்கிரஸ் நம்மளே சீட் கொடுக்க விடக்கூடாது, இல்லைன்னா அவங்களுக்கான வேலையை நம்ம ஆளுகளை பார்க்கணும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார் கோதளபதி. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கருத்து தெரிவித்திருந்த நிலையில் மாணிக்கத்தா வரும் ஒரு மதுரை வடக்கு தொகுதியில் வந்து கோதளபதி எதிர்த்து, அதாவது காங்கிரஸ் தான் அங்கு நிற்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார். இதை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் திமுக நிர்வாகிகள் கோதளம் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதன் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் போட்டியிட வேண்டும் என விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கத்தாக பேட்டியளித்திருந்த நிலையில் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்கு கேட்டு அக்கட்சியின் சார்பில் சுவரொட்டிகள், அதாவது மதுரை முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஏனென்றால் காங்கிரசும் திமுக கூட்டணி கட்சியா இருந்த நிலையிலும் கூட தற்போது ரெண்டு பேரும் தற்போது மாறி மாறிக்கொண்டு தங்களை விமர்சனம் செய்து வருவது மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.